என்னால் உங்கள் யாகத்திற்கான பணியில் எந்த தலையீடும் இருக்காது என்று சொல்லிய பின் இப்போது சென்று அதில் தலையிடுவது என்பது எனக்கும் நல்லதல்ல, அவருக்கும் நல்லதல்ல. மழை வளம் வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் யாகம் நடத்துகிறோம். மழை பொழிந்து நாடு செழிக்கட்டும். அதுவரை சிறிது காலம் பொறுத்துக் கொள்ளுங்கள். வரதன் தானே? அபாரம் திருக்கச்சி. ஆமாம், எப்படி நான் தான் என்று நீர் கண்டுபிடித்தாய்? வரதா, கண்களை திறந்து கொண்டு காரியங்களை செய்யும் போதும் கண்களை மூடி உறங்கும் போதும் உடல் உறங்குமே தவிர மனம் உறங்குவதில்லை என்பது நீ அறியாததா என்ன? ஆமாம், உண்மைதான். அப்படி உறங்காத அடியேனின் மனதில் நிறைந்து நிற்பவன் நீதானே வரதா? அதுவும் உண்மைதான். திருக்கட்சியின் இதயம் என்னிடம், ஆனால் புத்தி மட்டும் எங்கோ சஞ்சரிப்பது போல் தெரிகிறதே. அடியேன் உன்னிடம் தஞ்சம் அடைந்ததால் சதா அடியேனின் நெஞ்சில் வசிப்பவன் நீ. அடியேனின் இதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை நீ உணராமலா இருப்பாய்? இருப்பினும் உன் திருவாயால் எதையும் நீ சொல்ல வேண்டும், அதை நான் கேட்க வேண்டும். அதில்தானே எனக்கு அலாதியான ருசி. சரி வரதா, அடியேனை கூறிவிடுகிறேன். சிறிது நேரம் முன்பு அடியேனின் கண்களை கட்டி லீலை செய்தாயே, அதே போல் இந்த நாட்டை ஆளும் மன்னனின் கண்களையும் கட்டிவிட்டாயோ? ஏன் சுற்றி வளைக்கிறாய் திருக்கட்சி? நேரே விஷயத்திற்கு வாயேன். உயிர் காக்க தண்ணீர், மானம் காக்க உடை, ஆத்ம சஞ்சாரம் செய்யும் இந்த உடல் வளர அன்னம் என்று உணர வைத்தவன் நீ. இப்போது அந்த அன்னம் தானமாக அளிக்கப்பட மன்னரே தடை விதித்திருக்கிறாரே. மன்னரே அப்படி செய்கிறாரா என்ன? வள்ளல் குணம் கொண்டவன் செய்யும் காரியம் இல்லையே இது. என்ன செய்வது? வள்ளல் குணம் கொண்ட மன்னனை உள்ளத்தில் பள்ளம் கொண்ட ஒரு பண்டிதர் இப்படி செய்யும்படி செய்திருக்கிறார். அவரை நீயும் அறிவாய். யார்? நீரேதான் சொல்லுமேன். யாதவ பிரகாசர். ஓ, அவரை பற்றி தான் உமது சிந்தனையில் அலசி கொண்டிருந்தாயா? ஆம் வரதா, யாதவ பிரகாசர் முதலில் மன்னரை தன் கைக்குள் போட்டுக் கொண்டார். அவர் மூலம் கோயிலையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். விளைவு, இப்போது அன்னதானம் எதுவும் நம் கோயில்களில் நடைபெறக்கூடாது என்று ஆணையிட்டிருக்கிறார். அன்னதானத்தை தடுத்து என்ன செய்ய போகிறாராம் அந்த யாதவ பிரகாசர்? யாகம் செய்ய போகிறாராம். என்ன காரணத்திற்காக? மழைக்காக. நல்ல வேடிக்கை. வரதா, பிறகென்ன? தர்மங்கள் தலை தோங்கினால் அல்லவா மழை பொழியும். இங்குதான் தர்மத்தின் சிறப்பானதான அன்னதானமே தடை செய்யப்பட்டிருக்கிறதே. ஆனால் அந்த யாதவ பிரகாசர் வேத மந்திரங்கள் ஓதி மழையை வரவழைக்கப் போவதாக மன்னரிடம் கூறியிருக்கிறார். அப்படி சொல். செங்கோல் வேந்தனுக்கு ஓர் மழை, கற்புடைய பெண்டிற்கு ஓர் மழை, வேதம் மோதும் அந்தனருக்கு ஓர் மழை, இப்படி மாதம் மும்மாறி, அதாவது 3 மழை ஒரு மாதத்திற்கு. அதுதானே விதி திருக்கட்சி. அப்படி என்றால் சம்பிரதாயத்திற்கும் சாஸ்திரத்திற்கும் விருத்தமாக அர்த்தங்கள் சொல்லும் யாதவ பிரகாசர் போன்றவர்கள் ஓதும் வேத மந்திரங்களுக்கும் ஒரு மழை என்கிறாயா வரதா? நான் அப்படி சொல்லவில்லையே. நான் குறிப்பிட்டவர்களில் யாருக்கு களங்கம் ஏற்பட்டாலும் பெய்யும் மாறி மாறி பெய்யும் என்றுதான் சொல்ல வந்தேன். மாறி என்னும் மழை மாறி பெய்யும் என்றால்? எப்பொழுது வேண்டுமோ அப்போது பெய்யாமல் காலம் மாறி மழை பெய்யும் என்றுதான் சொன்னேன். காலம் தப்பி பெய்தாலும் மழை அவசியம்தானே வரதா? அப்படி இல்லை திருக்கட்சி. மழை பொழிந்தாலும் சுபிட்சமாக, அதாவது அனைவருக்கும் நன்மை பயக்கும் வகையில் பொழிய வேண்டுமல்லவா? அதுதானே நல்ல மழை. ஆம் வரதா. ஆனால் பேச்சு வழக்கு எப்படி இருக்கிறது? ஒரு கடிதான் கடித்தது, ஆள் யமலோகம் போய்விட்டான் என்கிறார்கள். எது கடித்தது என்றால் நல்ல பான்பு என்கிறார்கள். 4 நாட்கள் ஆயிற்று, குழந்தை கண்ணே விரிக்கவில்லை என்கிறார்கள். என்ன காரணம் என்று கேட்டால் நல்ல காய்ச்சல் என்கிறார்கள். ஒரு கிராமமே தண்ணீரில் அடித்து கொண்டு போய்விட்டது என்கிறார்கள். எதனால் என்றால் பயங்கர மழை என்கிறார்கள். அப்படி ஒரு மழை பெய்தால் நன்றாகவா இருக்கும் திருக்கட்சி? இல்லை இல்லை, அப்படி ஒரு மழை பொழியக்கூடாது. அனைவரும் வாழும்படி பொழிய வேண்டும். அப்படி என்றால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேனே,
3 பேர்களுக்காக 3 விதத்தில் மழை பெய்யும் என்று. தற்போது 4ஆவதாக ஒரு விதி சொல்கிறேன், அதை கேளும். நல்லோர் ஒருவன் இருக்க அவன் பொருட்டு பெய் என்றால் மழை பொழியும். இவ்விதியை கொண்டு மழையை பெற்று வாழலாமே. யாரை கொண்டு இவ்வகையில் மழையை வரவழைப்பது வரதா? ஏன் உம்மை கொண்டுதான். வரதா, ஏன் அதிர்ச்சி அடைகிறாய் திருக்கச்சி? திருவாயால் மழை வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டு ஒரு தமிழ் பாசுரம் பாடும். நீர் குறிப்பிட்டது போல அனைவரும் வாழும்படி மழை பொழிந்து விட்டு போகிறது. அது எப்படி வரதா? ஏன் நான் பொய் சொல்கிறேன் என்கிறாயா? அப்படி இல்லை வரதா. அடியேன் தமிழ் பாசுரம் பாடினால் மழை பொழியுமா? ஏன் தமிழ் பாசுரத்திற்கு மகத்துவம் இல்லை என்கிறாயா? வரதா, உன்னிடம் பேசி அடியேனால் வெற்றி பெற முடியுமா? அடியேன் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை. வாழ்வளிக்கும் தமிழ் பாசுரங்கள் பாடி மழையை வரவழைக்கும் அளவிற்கு அடியேனுக்கு தகுதி இருக்கிறதா என்றுதான் கேட்கிறேன். திருக்கச்சி, நீர் பாடி மழை பொழியாமல் அந்த யாதவ பிரகாசர் ஓதியா மழை பொழியும்? நம்பி, கோவில் வேண்டுமானால் அந்த யாதவ பிரகாசரின் கட்டுப்பாட்டில் இருக்கலாம், இந்த வரதன் அல்லவே. புரியவில்லை? வரதன் அவர் கட்டுப்பாட்டில் இல்லை என்றேன். நாடாளும் அரசன் அந்த யாதவ பிரகாசரின் வசம் இருக்கலாம், ஆனால் 14 லோகமும் ஆளும் இந்த வரதராசன் அவன் வசம் இல்லையே. உம்மை போன்ற தூய்மையான பக்தர்களின் வசம்தான் இருக்கிறேன். யாதவ பிரகாசரோது மந்திரத்தால் மழை பொழியும் என்றால் என் பக்தரான திருக்கச்சி நம்பி பாடும் பாசுரத்தாலும் மழை பொழியும். நம்பிக்கையோடு தேன்மதுர தமிழ் பாசுரத்தை பாடலாய் பொழியும் மழையும் நிச்சயம் பொழியும். என்ன இது? தை மாதத்தில் கூட இவ்வளவு புழுக்கமா? வாசல் திண்ணையில் போய் உட்காருங்களேன். இப்போது இங்கு எதற்கு இப்படி கொட்டி போட்ட பூனை மாதிரி விசிறியும் கையுமாக அலைந்து கொண்டிருக்கிறீர்கள்? என்னுடைய வேலைக்கு திண்ணையெல்லாம் தோதுபடாது. சில முக்கியமான விஷயங்களை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறேன். நடந்து கொண்டே யோசித்தால்தான் என் மூளை வேலை செய்யும். சித்தி, வாடி பூமி, இப்படி பக்கத்தில் உட்கார்ந்து கொள். ஆமாம், நேற்று நன்றாக தூங்கினாயா? இல்லை, புது இடம் என்று சரியாக தூக்கம் வரவில்லையா? சரியாக போய்விட்டது சித்தி. இது என்ன, எனக்கு பொது இடமா? அம்மாவின் பக்கத்தில் படுத்துக்கொண்டு அருமையாக உறங்கி போனேன். ஆனாலும் அப்படி தெரியவில்லையே. ஏதோ சற்று மந்தமாக இருப்பது போல் என் கண்ணுக்கு தென்படுகிறது. என்ன பூமி, புக்ககத்தில் எல்லாம் நன்றாக போய்க் கொண்டிருக்கிறதோ இல்லையோ? நாத்தனார் மாமியாரோடு எதுவும் பிரச்சனை இல்லையே? அதனால் தான் ஒருவேளை இப்படி மந்தமாக இருக்கிறாயோ என்று கேட்டேன். இல்லை இல்லை சித்தி, மாமியார் என்னை எந்த வேலையும் செய்ய விடுவதில்லை. இழுத்து போட்டுக்கொண்டு எல்லாவற்றையும் அவரே செய்து விடுகிறார். அதுவும் இப்போது ஒன்றுமில்லை. கொடுத்து வைத்திருக்கிறாய் போ. உன் அகத்துக்காரரை பற்றி சொல்லவே வேண்டாம். தாங்கு தாங்கென்று உன்னை தாங்குகிறார். நான் ஒருத்தி பேசிக்கொண்டே இருக்கிறேன். அக்கா வைய போகிறாள். மாங்காய் வெள்ளை பச்சடி செய்ய போகிறேன். சீக்கிரம் மாங்காயை நறுக்கி கொண்டு வா என்றாள். முதலில் மாங்காயை நறுக்கி முடிக்க வேண்டும். என்ன இது? 2 மாங்காய் இருந்ததே, திடீரென்று ஒன்றை காணோமே. என்ன, மாங்காவை காணோமா?
மந்திரத்தால் மாங்காவை வரவழைப்பார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். மந்திரத்தால் மாங்காவை மறைய கூட வைப்பார்களா? சரியாக தேடிப்பார், அங்கேயே தான் இருக்கும். சுவாமி, சற்று அந்த மாங்காயை கொடுக்கிறீர்களா? எது? என்ன என்னிடம் கேட்கிறாய்? நான் மாங்காய் எல்லாம் எடுக்கவில்லை. எனக்கு தெரியும் சுவாமி. எதற்காக இங்கே சுற்றி கொண்டிருக்கிறார் இவர் என்று நினைத்துக் கொண்டேதான் மாங்காயை நறுக்கிக் கொண்டிருந்தேன். அது எப்படித்தான் என் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு நீங்கள் மாங்காயை எடுத்துக் கொண்டீர்களோ? விளையாடாதீர்கள், அக்கா அவசரப்படுத்திக் கொண்டிருக்கிறாள். சீக்கிரம் மாங்காயை கொடும். பெரிய பிராட்டி, உன் அகத்துக்காரனையே சந்தேகப்படுகிறாயா? மாங்காய் மீது சத்தியமாக சொல்கிறேன், நான் மாங்காயை எடுக்கவில்லை. எனக்கு வேண்டுமென்றால் உன்னிடம் சொல்லிவிட்டு எடுத்துக்கொள்ள போகிறேன். அதுவும் இல்லாமல் வெறும் மாங்காய் எல்லாம் எனக்கு பிடிக்காது. உப்பு மிளகாய் பொடி எல்லாம் தூவி கலவையில் புரட்டி சாப்பிட்டால் தான் எனக்கு பிடிக்கும். அது உனக்கே தெரியும் அல்லவா? ஆமாம். பிறகு மாங்காய் எங்கேதான் போயிருக்கும்? நில் பூமி, எங்கே திரும்பு. கையை நீட்டு. அந்த கையை நீட்டு. இரண்டு கையும் நீட்டு. பார்த்தாயா? அடிப்பாவி, நீதான் எடுத்திருக்கிறாயா? நான் உன் சித்தப்பாவை பிடி பிடி என்று பிடித்துக் கொண்டிருக்கிறேன், வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாயே. இப்போது புரிந்ததா? ஒரு நிரபராதியை குற்றவாளியாக்கி விட்டாயே. உன்னுடன் நான் இவ்வளவு நாள் வாழ்ந்ததற்கு இதுதான் பலனா? மன்னித்து விடுங்கள் சுவாமி. ஏய், எதற்கடி முழு மாங்காயை எடுத்திருக்கிறாய்? வேண்டுமென்றால் இதோ நறுக்கி வைத்திருக்கிறேனே, இதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியதுதானே? எனக்கு அப்படி வேண்டாம். என்னடி சொல்கிறாய்? முழு மாங்காயை கடித்து தின்ன வேண்டும் போல் இருக்கிறது. முழு மாங்காயை அப்படியே தின்ன வேண்டுமா? ஏய், என்னடி, உண்மையை சொல். ஏதாவது விசேஷமா? ஏய், எங்கடி ஓட பார்க்கிறாய்? அக்கா, அத்திமேர், சீக்கிரம் ஓடி வாங்களேன். இவ்வளவு பெரிய விஷயத்தை மறைத்திருக்கிறாயே. என்னடி பெரிய பிராட்டி, அறிவாள் மனையில் காயம் பட்டுக் கொண்டாயா என்ன? அதெல்லாம் ஒன்றுமில்லை அக்கா, நீ பாட்டியாக போகிறாய். அத்திம்பேர், நீங்கள் தாத்தாவாக போகிறீர்கள். அப்படி என்றால் நான்? நீங்கள் சின்ன தாத்தாவாக போகிறீர்கள். பெரிய பிராட்டி சின்ன பாட்டியாக போகிறாள். அக்கா, இப்போதுதான் பூமி என்னிடம் சொன்னாள். எத்தனையாவது மாதம் பூமி? என்னம்மா பூமி இது? மாப்பிள்ளை உன்னை கொண்டு வந்து விட்டு போனாரே, அப்போதே சொல்லியிருக்க கூடாதா? ஆமாமடி, நீ ரொம்பவும் அழுத்தக்காரி. அன்றைக்கே சொல்லி இருக்கலாம் அல்லவா? எனக்கு மிகவும் வெட்கமாக இருந்ததம்மா. அடடடடடடா, நல்ல ஒரு வாய்ப்பு நழுவி போய்விட்டதே. மாப்பிள்ளை இருக்கும் போதே நீ இந்த சமாச்சாரத்தை சொல்லி இருந்தால் அவரை கேலி செய்தே உண்டியில்லை என்று ஆக்கியிருப்பேனே. அக்கா, இப்போதுதான் அக்கா புரிகிறது. இதற்காகத்தானா மாப்பிள்ளை கிளம்பும் போது பூமி தேவியை பார்த்து பத்திரம் பத்திரம், இப்படி நடக்காதே, அதை செய்யாதே, பாரம் தூக்காதே என்று சொல்லிக் கொண்டிருந்தார். இந்த கள்ளியும் ஒன்றும் தெரியாதது மாதிரி என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். என்னடி பூமி இது? அப்போதே நீ சொல்லி இருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். ஆமாம் பூமி, நாங்கள் எல்லோரும் மாப்பிள்ளைக்கு வாழ்த்து தெரிவித்திருப்போம் அல்லவா? மாப்பிள்ளையோடு இந்த சந்தோஷத்தை நாம் கொண்டாடி இருக்க வேண்டாமா? சரி, பரவாயில்லை. எப்படியும் பூமியை திரும்ப அழைத்துக் கொண்டு போக வருவார் அல்லவா? அன்று மிகப்பெரிய விருந்து தயார் செய்து மாப்பிள்ளையோடு இந்த சந்தோஷத்தை கொண்டாடுவோம்.
நிறுத்தடி. எதற்கடி நிறுத்த சொல்கிறாய்? முதலில் நிறுத்த சொல்கிறேன். என்னவாயிற்று புனிதா? எதற்கு நிறுத்த சொன்னாய்? அவர் வருகிறாரடி. அவரென்றால்? அவர்தானடி. ஓ, உன் கணவரா? வந்தால் வரட்டுமே, தன் மனைவி ஊஞ்சலாடும் அழகை பார்க்கட்டுமே. சொன்னால் புரியாது உனக்கு. ஏய் புனிதா, உனக்கு எவ்வளவு துணிச்சல்! வீட்டை விட்டு இங்கு வந்து ஊஞ்சலாடி கொண்டிருக்கிறாய். அதனால் என்ன? எவ்வளவு நேரம் அகத்துக்குள்ளேயே அடைப்பட்டிருக்க முடியும்? சிறிது நேரம் எங்களோடு இரு என்று நான் தான் சொன்னேன். நீ சொன்னால் உடனே உங்களோடு சேர்ந்து கொண்டு கொட்டமடிக்க வேண்டுமா, கூத்தடிக்க வேண்டுமா? அவள் என்ன உங்களைப் போல் விவாகமாகாத பெண்ணா? அவளுக்கென்று பொறுப்புகள் இருக்கிறது. அவள் ஒன்றும் பொறுப்பில்லாதவள் இல்லை. அப்படியானால் நான் பொறுப்பற்றவனா? நான் ஒன்றும் அப்படி சொல்லவில்லையே. நீங்களே உங்களை பற்றி அப்படி சொல்லிக் கொள்கிறீர்கள். அடியே, இதெல்லாம் என்ன? இவர்களிடமெல்லாம் நீ என்னை பற்றி எந்த அளவிற்கு சொல்லி வைத்திருந்தால் இப்படி பேசுவார்கள்?